முதலாவது படிச்சது என்ன? ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடியில இருக்கிற இணைகரண்ட பரப்பளவு சமம். ரெண்டாவது என்ன படிச்சுனாங்க? ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடியில இருக்கிற முக்கோணத்தின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவின் அரைவாசின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் மூன்றாவது என்ன செய்யறோம்? ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு இடையில வந்து ஒரே அடி மீது இருக்கிற முக்கோணங்கள பரப்பளவு வந்து கொண்டு சமம். இந்த மூன்று விஷயமும் தெரிஞ்சாலே காணும். இந்த பாடத்துக்கு எல்லா கேள்வியும் வந்து செஞ்சுட்டு போகலாம். வேற ஒன்று பேர் இந்த மூணு விஷயம் மட்டும் தெரிஞ்சாலே காணும். ஓகே, இப்ப நாங்கள் வந்து கேள்விக்கு போவோம். இதுல ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அதாவது என்ன, ரெண்டு ஏபி என்ற ஒரு சமாந்திர கோடும் இருக்கு. அதே மாதிரி என்ன, சிடி என்ற ஒரு சமாந்திர கோடும் இருக்கு. அதுக்கிடையில வந்து சில தளர்வுகள் வந்து இருக்கு. அதுல தந்த என்னன்னு சொன்னா, முக்கோணி ஏபிசி பரப்பளவு வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குமா. முக்கோணி ஏபிசி பரப்பளவு ஏபிசி இதுன்ற பரப்பளவு வந்து உங்களுக்கு வந்து 30. இது 30 இருந்துச்சுன்னு சொன்னா முக்கோணி ஏபிடி பரப்பு என்ன, அதாவது ஏபி டி பரப்பு. தந்த ஏபிசி என்றதும் ஏபி என்ற நேர்கோட்டுல வந்து ஏபி என்ற நேர்கோட்டை தான் அடியா வச்சிருக்கு. அது மாதிரி என்ன, ஏபிடி என்றது ஏபியை தான் செய்யுது அடியா வச்சிருக்கு. அப்ப நான் என்ன சொல்லலாம், இங்க ரெண்டு முக்கோணியுமே வந்து ஏபியை தான் வந்து அடியா வச்சு, அப்ப ஒரே அடியா வச்சிருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டு பரப்பளவும் என்ன ஒன்று கொண்டு சமனாக இருக்கு. நம்ம சொன்னா முதல்ல ஆளுது இதுல வந்து எனக்கு என்ன ரெண்டுமே வந்து ஒரே அடியை வச்சிருக்கு. அதால என்ன, முக்கோணி ஏபிசி பரப்பளவும் முக்கோணி ஏபிடி பரப்பளவும் ஒன்று கொண்டு சமம் என்ற ஒரே அடி. இனி என்ன தெரியும், ஏபிசி பரப்பளவு தெரியும், ஏபிடி பரப்பளவு தெரியும், 30 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப கட்டாயம் என்ன, ஏபிசி வந்து 30 சென்டிமீட்டர் தான் இருக்கு. கவனிங்க, இதுல சில டவுட்னு சொன்னீங்க, அதுக்கான திருப்பி சொல்றேன். இல்ல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, ஏஓசி இந்த ஏஓசி என்ற முக்கோணத்தின பரப்பளவும் அதே மாதிரி பிஓடி என்ற முக்கோணத்தின பரப்பளவும். ஓகே, பிஓடி என்றது என்ன, இந்த முக்கோணத்தின பரப்பளவும் இந்த முக்கோணத்தின பரப்பளவும் வந்து ஒன்று கொண்டு சமன் சொல்லி காட்டணும். எனக்கு தெரியும், இதையும் ஒன்று கொண்டு சமன் காட்டணும்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும், இந்த பெரிய முக்கோணி ஏசிடி இந்த முக்கோணியையும் அதே மாதிரி என்ன பிசிடி இந்த முக்கோணியும் ஒன்று கொண்டு சமன் சொல்லி காட்டலாம். அதுக்கு தான் என்ன செய்யறேன், இந்த ரெண்டு முக்கோணியும் வந்து ஏசிடி என்றதும் பிசிடி என்றதும் ஒரே அடியிலான் இருக்கு. அதான் என்ன, சிடி என்ற அடி. இந்த அடிக்கு மேல என்ன செய்யுது, இந்த முக்கோணம் இந்த அடியிலான் இருக்கு, இந்த மாதிரி இந்த முக்கோணியும் என்ன செய்யுது இந்த அடியிலான் இருக்கு. அதான் முதலாவது இருக்கு. ரெண்டா என்ன சொல்றேன்னு சொன்னா, ரெண்டுமே என்ன சமாந்திர கூடலுக்கு இடையில இருக்கு. ஏன் சமாந்திர கூடலுக்கு இடையில ஒரே அடியில இருக்கிற முக்கோண பரப்பளவு தான் ஒன்று கொண்டு சமம். அதெல்லாம் என்ன செஞ்சேன், இந்த ரெண்டு நிபந்தனையும் வந்து எழுதினேன். முக்கோணம் வந்து ஏசிடி பரப்பளவும் பிசிடி பரப்பளவும் சமனே. இந்த ரெண்டு நிபந்தனையும் படி இந்த ரெண்டுமே சமனாக இருக்கு. இனி பாருங்க, இந்த ஏசிடி இருக்குதாங்க, அதாவது ஏசிடி இந்த முக்கோணி எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா இதுலயும் வந்து மேலே ரெண்டு முக்கோணி இருக்கு. இது ஒரு முக்கோணி, இது ஒரு முக்கோணி. இந்த பெரிய முக்கோணி எடுத்துக்கொண்டா இதுலயும் எனக்கு என்ன செய்யுது, ரெண்டு முக்கோணி இருக்கு. அதே மாதிரி நீங்க பிசிடி என்ற முக்கோணம் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா அதுலயும் என்ன, இந்த முக்கோணியும் இருக்கு, இந்த முக்கோணியும் இருக்கு. இதை இன்னொரு காலுகிறேன் சரி, இதுல என்ன, இந்த முக்கோணியும் இருக்கு, இந்த முக்கோணியும் இருக்கு. இனி பாருங்க, இது ரெண்டுலயும் வந்து சிஓடி என்றது பொதுவாக இருக்கு. அதாவது சிஓடி என்றது என்ன, பொதுவாக இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம், இப்ப இதுவும் தான் சமன் சொல்லி காட்டணும். இதுவும் ஏற்கனவே எனக்கு சமன் சொல்லி தெரியும். இப்ப இதானே தேவையில்லாம இருக்கு. அப்ப இதை என்ன செய்யலாம், ரெண்டுலயும் வந்து கழிச்சு விடலாம். பெரிய முக்கோணில இருந்து கழிச்சு விடலாம். அதுக்கான தான் என்ன செய்யறேன், ஏசிடி என்ற முக்கோணில இருந்து பெரிய முக்கோணில இருந்து இந்த சிடிஓ கழிக்கிறேன். அதே மாதிரி என்ன, பிசிடில இருந்து சிஓடியை கழிக்கிறேன். அப்படி கழிச்சேன்னு சொன்னா இந்த பெரிய முக்கோணில இருந்து சிஓடியை கழிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன வரும், ஏசிஓ வரும். இந்த ஏசிஓ வரும். அதே மாதிரி இந்த பெரிய முக்கோணி பிசிடியில இருந்து சிடிஓ கழிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யும், பிஓடி என்றது வரும். அப்ப ரெண்டுமே என்ன பரப்பளவு வந்து சமனாக இருக்கும். என்ன கேள்வியில சொல்லிக்கன்னு சொன்னா, ஏபிசிடின்னு சொல்லி ரெண்டு சமாந்தர கோடுகள் இருக்கான். ஏபி என்றதும் சிடி என்றதும் என்ன சமாந்தர கோடுகள். அதே மாதிரி முக்கோணி வந்து ஏபிபி ஏபிபி இந்த முக்கோணின பரப்பளவு வந்து இருக்கு 25 சென்டிமீட்டர் இருக்கும். கேட்ட என்னன்னு சொன்னா, ஏபிசி ஏபிசி இந்த முக்கோணி பரப்பளவு கேட்டு, அதாவது இந்த முக்கோணி பரப்பளவு தந்து இருக்கு உங்கள்கிட்ட. கேட்டது இந்த முக்கோணி பரப்பளவு வந்து கேட்டிருக்கு. இவ சொன்ன ஆன்சர் சரி. ரெண்டு சமாந்தர நேரோடு இடையிலையும் ஒரே அடி ஏபி என்ற ஒரே அடியிலேயும் தான் இந்த ரெண்டு முக்கோணியும் இருக்கு. அப்ப ரெண்டு பரப்பளவு என்ன செய்யும், கொண்டு வந்து சமனாக இருக்கு. அப்ப நாலுலாம் தானே, ரெண்டுமே வந்து இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரே அடி மீது இருக்குது. இப்ப முக்கோணம் ஏபிபி என்ற பரப்பளவும் ஏபிசி என்ற பரப்பளவும் கொண்டு சமம். ஏபிபி 25 சொன்னா ஏபிசியும் என்ன கட்டாயம் வந்து 25 தான் இருக்கு.
கேள்வி என்னன்னு சொன்னா ஏபிஎக்ஸ் இந்த பரப்பளவு, இந்த ஏபிஎக்ஸ் சொல்றது நீல கலர்ல இருக்கு. ஏபிஎக்ஸ் இந்த பரப்பளவு வந்து 10 சென்டிமீட்டர் வர்க்கம். இது 10 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருந்தா ஏசிஎக்ஸ், அதாவது ஏசிஎக்ஸ் இந்த சிவத கலர் இருக்கு இதுன்ற பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. இது முதல் கேள்வி தொடர்ச்சி. முதல் கேள்வி எனக்கு என்ன வந்தது, ஏபிசின்ற பரப்பளவு வந்து 25 சொல்லி வந்தது. முதல் கேள்வியில வந்து ஏபிசின்ற பரப்பளவு வந்து 25 சொல்லி வந்தது. இப்ப என்ன ஏபி எக்ஸ் வந்திருக்கு, இதை கேட்டிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது என்ன எழுதலாம்னு சொன்னா இந்த பெரிய முக்கோணி ஏபிசின்ற பரப்பளவு வந்து இந்த முக்கோணின் பரப்பளவு பிளஸ் என்ன இந்த முக்கோணின் பரப்பளவு, அதாவது ஏபிஎக்ஸ் ஏபிஎக்ஸ் இந்த பரப்பளவு பிளஸ் என்ன இந்த முக்கோணின் பரப்பளவு, ரெண்டையும் கூட்டி வரதான் என்ன இந்த ஏபிசி என்ற முக்கோணின் பரப்பளவு சொன்னா இருக்கு. இதனால எழுதுறேன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஏபிசி பரப்பளவு தெரியும் 25, முதற்கொள்ளில வந்தது. ஏபிஎக்ஸ் எவ்வளவு, இது வந்து 10. இதனுடைய காலம் தானே. இதை எடுத்து என்ன சொன்னா 10 வந்து கூட்டுப்பட்டு அங்க கழிவிடும் 25 10 கழிச்சு விட்டா 15 சென்டிமீட்டர் வர்க்கம் சொல்லி வருது. பரப்பளவுல ரெண்டும் சமன். ரெண்டும் சமன். ஏன் சமன்? ஏஎக்சி வந்து 15 சென்டிமீட்டர், பிஎக்ஸ்பி வந்து 15 சென்டிமீட்டர். ஓகே, நீங்க சொன்னது ரெண்டுமே என்ன பரப்பளவு வந்து ஒன்று கொண்டு சமனாக இருக்கு.